ஸ்தோத்திரம். சங்கீதம் 118 அதிகாரம் 25 வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். இன்னைக்கு நம் கண்களை மூடி ஜெபிப்போம். தேவனே, நீர் எங்கள் மத்தியிலே பேசுவீராக. இந்த ஓசன்னா பவனி நாளிலே நீர் எங்கள் மத்தியிலே இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த வசனத்திலே பார்க்கிறோம், கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், காரியத்தை வாய்க்க பண்ணும். இப்படி ஒன்று டிரான்ஸ்லேஷன் சொல்கிறாங்க, கர்த்தாவே எங்களை செழிப்பாக்கும். காரியத்தை வாய்க்க பண்ணும் என்றால் எங்களை செழிப்பாக்கும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 12 அதிகாரம் 13 வசனம். யோவான் 12:13. குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். எல்லாரும் ஒரு ஆர்ப்பரிப்போடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. ஓசன்னா. கேட்க மாட்டேது. ஓசன்னா சத்தமா சொல்லுங்க. எல்லா வாயை திறந்து இங்க கவனமா பாருங்க. ஓசன்னா. அல்லேலூயா. உங்கள் நாவு தேவனை மகிமைப்படுத்தணும், உங்க வாய் தேவனை துதிக்கணும். உங்கள் வாயும் உங்கள் எண்ணமும் உங்கள் ஆத்மாவும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் ஒவ்வொரு நிமிஷமும். இங்கே வசனம் பார்க்கிறோம். 12-13 வசனத்தில் குருத்தோலை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க குருத்தோலை ஆயத்தம் பண்ணி கொண்டு, சபை கொடுக்கல, அவங்களே ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஆண்டவர் வருகிறார் என்று தெரிந்தவுடனே அவர்கள் புறப்பட்டு எதிர்கொண்டு போய், புறப்பட்டு ஓசனா என்று, கர்த்தாவே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இவர் இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்கள் நடுவில் அவர் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும், உங்கள் குடும்பத்தில் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும், உங்கள் ஊழியத்தில் ஸ்தோத்திரிக்கப்பட வேண்டும். தேவனை துதிக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கின்ற போது உங்கள் வாழ்க்கை எல்லா விதமான நன்மைகளினாலும் சமாதானத்தினாலும் என் ஆண்டவர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஓசன்னா என்பது என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க. ஓசன்னா என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஓசன்னா? ஓசன்னானா ஓசன்னா சொல்லிட்டோம். இந்த பைபிள் வேர்டை தான் தூக்கி சினிமா பாட்டுக்காரன் சினிமாவில் போட்டான். எல்லாரும் சினிமாவில் பாடினாங்க ஒரு காலத்தில். ஓசன்னா என்றால் என்ன? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். இன்னும் அறிமுகத்தில் நான் சொல்கிறேன், ஓசன்னா என்பது காப்பாற்றும் ஆண்டவரே, எங்களை ரட்சியும் ஆண்டவரே என்று அர்த்தம். அல்லேலூயா. இது மகிழ்ச்சியுடனும் வேண்டுதலோடு சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை. மகிழ்ச்சியை ஒரே வார்த்தை, என்ன ரட்சியும் சொல்கிறதுக்கு இப்படி சொல்லலாம், ஓசன்னா. அல்லேலூயா. பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும் ஓசன்னா, என் பாவத்திலிருந்து என்னை ஆண்டவரே நீ காப்பாற்றுங்க ஓசன்னா என்று சொல்லி நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அப்போ ரட்சியும் கர்த்தாவே. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் ரட்சிப்பு என்பது ஏதோ பிறந்த உடனே வரக்கூடியது இல்லை. ஒரு ஊழியக்காரனுக்கு பிள்ளையா பிறந்துட்டா ரட்சிப்பு வந்துடாது. ஒரு ஊழியக்காரர் சொல்றா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் என்று நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். ஊழியக்காரனுடைய பிள்ளைகளாக இருப்பதனால் ரட்சிப்பு இருக்காது. சபையிலே இருப்பதனால ரட்சிப்பு கிடைக்காது. சபையில் நீங்கள் சாமான் கழுவுவதனால ரட்சிப்பு வராது. சபையில் நீங்கள் வேலை செய்வதனால ரட்சிப்பு வராது. நீங்கள் அரிசி பருப்பு எண்ணெய் மாவை வாங்கி கொடுத்ததுனால ரட்சிப்பு வராது. நீ கோடியிலையும் லட்சங்களிலையும் ஆலயத்தை கட்டி கொடுப்பதனால உனக்கு ரட்சிப்பு வராது. உன் ஆத்துமா மனம் திரும்புவதற்கு காரணமானவரை நீ ஏற்றுக்கொண்டா, பாவத்தை விட்டு வெளியே வந்தாதான் ரட்சிப்பு வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமில்லாத எதுவோ அதையெல்லாம் தூக்கி எறிந்தால்தான் ரட்சிப்பு. அந்த பாவத்தோடு வாழ்வது ரட்சிப்பு இல்லை.
பாவத்திலேயே உட்கார்ந்திருப்பது ரட்சிப்பல்ல. ஓசனா என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், என்னை காப்பாற்றும். இந்த வார்த்தை ரொம்ப ஆர்ப்பரிப்பு. இங்கே நடந்த சம்பவம் என்ன என்று சொன்னால், இந்த வசனத்தில் மறுநாளிலே 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு. அப்போ ஜனங்கள் எல்லாம் எங்கே வந்திருக்காங்க? பண்டிகைக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த ஃபெஸ்டிவல் டைம், ஃபெஸ்டிவல் சீசன், அந்த ஆர்ப்பரிப்பு திருவிழாவிலே அந்த நாளிலே எதிர்கொண்டு எல்லாம் எருசலேமுக்கு வராங்க, ஆலயத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்த நேரத்தில் இயேசுவும் வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள். சிலர் காது கேளாதவர்களுக்கு காது கேட்டது, கண்ணு தெரியாதவர்களுக்கு கண்ணு தெரிந்தது, வியாதிகள் சுகமடைந்தது, பிசாசுகள் ஓடியது. அப்படிப்பட்டவர்கள் எல்லாருடைய சாட்சிகளை கேட்டபோது யாரால் நடந்தது? இயேசு கிறிஸ்துவாலே நடந்தது. அல்லேலூயா. இப்போ அந்த இயேசு கிறிஸ்து நான் இருக்கிற இடத்துல, நான் திருவிழாவுக்கு வந்திருக்கிற நேரத்தில் இந்த ஆலயத்துக்கு அவர் வருகிறார் என்பதை இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் குருத்தோலை கையில் எடுத்துக்கொண்டார்கள். எல்லாரும் மகிழ்ச்சியோடு அவருக்கு எதிர்பட்டு போய் சொன்னார்கள், இஸ்ரவேலின் கர்த்தாவே, இஸ்ரவேலின் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா. அவர் யாருங்க? எல்லாம் சொல்லுங்க, அவர் யாரு? ஆமாம், அவர் ராஜா, ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாய் வரமாட்டேங்குது, சொல்லுங்க வாய் திறந்து. வாயில் என்ன ஏதாவது வச்சுருக்கீங்களா? பல்லு வலியா? பல்லு வலி இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க ஏசு ராஜா. சத்தமாக சொல்லுங்க, ஏசு ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பல்லு வலியெல்லாம் மாறும், வாய் வலியெல்லாம் தீரும், இன்னும் நல்ல வாயாடுறதுக்கு பலம் தருவார். அல்லேலூயா. சிலருக்கு வாய் பேச அடங்காது, எல்லாத்துக்கும் முதல்ல ஆர்ப்பரிக்கும், ஆனால் ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு மட்டும் அமைதியாக இருக்கும். ஜெபத்துக்கு ஆர்ப்பரிப்பே வராது. அப்போ அந்த மகிழ்ச்சி நாளில் இயேசு வர சொன்ன உடனே அப்படியே எல்லாரும் சந்தோஷப்படும். அப்போ அந்த திருவிழாவில் சந்தோஷமாய் ஜெபத்தில் கர்த்தரை நோக்கி ஆர்ப்பரித்து சொல்கிறாங்க, என்னை காப்பாற்றும், எங்களை காப்பாற்றும். இந்த ஓசனா நாளில் நீங்கள் எல்லாருமே ஆண்டவருக்கு வேண்டிக் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம், என்னை ரட்சியோ, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. அல்லேலூயா. மனுஷர் கைவிடுவாங்க, மனுஷன் ஏமாற்றுவாங்க, மனுஷன் அவமானப்படுத்துவாங்க, மனுஷரை நம்பினா ஒன்றும் நடக்காது. ஆனால் ஆண்டவரை நம்பினால் கர்த்தர் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார். 118:25 அதை தான் வாசித்த. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 118:25. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. அவர்கிட்ட நீங்க வந்துட்டீங்கன்னா, அவர்கிட்ட கேட்டா எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. முடியாதுன்றதே ஒன்றும் இருக்காது. எவ்ரி ஃபெயிலியர் காட் வில் மேக் த வே. எல்லா தோல்விகளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு வழியை தேவன் என்ன பண்ணுவார்? துவங்கி தருவார், அற்புதங்களை செய்வார், வழிகளை திறந்து கொடுப்பார். நீங்கள் எங்கே போனாலும் சரி, அங்கே உனக்கு தோல்வி கிடைக்கும். ஆனால் ஆண்டவர் பாதத்தில் வரும்போது உன்னை காப்பாற்றுகிறவர் உனக்கு ஒரு வழியை திறப்பார், காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா? அப்போ முதல் காரியம் ஓசனா என்றால் ரட்சிப்புக்கான கூக்குரல். ஃபர்ஸ்ட் திங், ரட்சிப்புக்கான கூக்குரல். நான் ஆண்டவரே ஓசனா என்று சொல்லும் போது என்னை ரட்சியும், என்னை ரட்சியும் என்று நான் கூப்பிடுகிறேன். அல்லேலூயா. மக்கள் தேவனிடம் உதவி கேட்டு ஓசனா என்று கூப்பிட்டாங்க. இன்றைக்கி நீங்களும் ஆண்டவர்கிட்ட எப்படி கூப்பிடணும்? ஆண்டவரே என்னை ரட்சியும், என் பாவங்களிலேருந்து என்னை ரட்சியோ, என் நோய்கள்லேருந்து என்னை ரட்சியோ, என் சாபத்துலேருந்து என்னை ரட்சியோ. இன்றைக்கி பாருங்கள், நிறைய வீட்டில் நிம்மதி இல்லை, நிறைய பேர் வீட்டில் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, வீடு கட்டி இருக்கிறாங்க, சமாதானம் இல்லை, நல்ல வேலை துவங்குறாங்க, வருமானம் இல்லை, நல்ல கார் வாங்கியிருக்கிறாங்க, நிம்மதி இல்லை, திருமணம் செய்கிறாங்க, குழந்தை இல்லை. அநேக வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட வயதை கடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். 30, 35 திருமணமாகலை. சில இடத்துல பயங்கரமான திருமணத்தை கோடியில் செலவு பண்ணி பண்ணுறாங்க. உடனே ஆக்சிடென்ட், விபத்து நடக்குது, விதவையாக மாறுறாங்க, புருஷன் இல்லாதவளாய் மாறுறாங்க, மனைவி இல்லாதவளாக மாறுறாங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? எதற்கு அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தரித்திரம்? எதற்கு அப்படிப்பட்ட ஒரு சாபம்?
பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அவங்க கூப்பிட்டதை கடவுள் எல்லாம் முகத்தம் பார்க்குறாங்க, நாள் பார்க்குறாங்க, நேரம் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க, எல்லாம் பார்க்குறாங்க. ஜோசியக்காரங்களை போய் கேட்குறாங்க. ஜோசியக்கார் உடனே ஒரே வார்த்தை சொல்வார். ஏன் இப்படி நடந்து கேட்டால் சொல்வார், அவங்களுக்கு கட்டம் சரியில்லை. என்ன சரியில்லை? இப்படி சொல்லுவாங்க. மிஞ்சி போனால் அதிகமாக நேரம் சரியில்லை, நேரம் சரியில்லை. கல்யாணம் நடந்தது நல்ல காலத்தில், கல்யாணம் நடந்தது நல்ல நேரத்தில், நேரத்தை பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, நல்ல ஐயரை வைத்து கல்யாணம் பண்ணுறாங்க. குடும்பம் உடையுது, பிரிஞ்சு போகிறாங்க, விவாகரத்து நடக்குது, பிள்ளை பிறக்க மாட்டேங்குது. எல்லா நேரமும் நல்ல நேரம் என்று பார்த்தவர்கள் வாழ்க்கையில் அதிகமான பணத்தை செலவு செய்தோம், வாழ்க்கை இல்லாமல் போகிறாங்களே. காரணம் என்ன? சாபம், சாபம், தலைமுறை சாபம், பிசாசு ஆதிக்க அடிமைதானோ. அதனால தான் ஜனங்க எல்லாரும் ஆண்டவரிடத்தில் வராங்க. இன்னைக்கு நீயும் நானும் ஆண்டவரை தேடி வந்தது நோக்கம் என்ன? என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பாலாம். என்னை காப்பாற்றும் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் ஆண்டவரே. ஒரு வீட்டில் ஒரு மரத்தை வைத்தாங்க, மாமரம். அந்த வீட்டுக்கு போகும்போது பார்த்தா நல்ல மரம் வளர்ந்துருக்கு, ஆனால் பூவே இல்லை. அது பார்த்தா இலைய பிச்சு பார்த்தா மாங்காய் வாசனை தெரியும், அது லைட்டாக ஸ்மெல் வரும். ஆனால் அந்த சீசனில் அது காய் கொடுக்காது. அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். நான் சொல்கிறேன், ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் இந்த மரத்தை வெட்டி போடலான்னு நினைக்கிறேன். என்னென்னவோ மருந்து போட்டாச்சு, என்னென்ன மருந்தோ போட்டாச்சு, ஆனால் இந்த மரம் என்ன பண்ணலை, பலன் தரலை. வெட்டிடலான் இருக்கேன், ஏதாவது வாசக்கால் செய்யலாம். நான் சொன்னேன், ஒரு வருஷம் பொறுமையாரு, நான் தண்ணி கொடுக்குறேன் ஜெபம் பண்ணி, இந்த தண்ணீர் அதை வேரில் ஊற்று, இயேசுவை நம்பு, அது நல்ல கனியை கர்த்தர் கொடுக்க செய்வார். அல்லேலூயா. நடந்த சம்பவம் சொல்கிறேன். ஜெபம் பண்ணி தண்ணி ஊற்றிட்டு வந்தாச்சு. ஒரு வருஷம் கழித்து, ஒரு வருஷம் கூட இல்லை, ஒரு 6 மாதத்துக்குள்ளே அப்படியே அது பூக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. எல்லா பழத்தை காட்டிலும் அந்த எந்த மரம் செழிப்பில்லாமல் கனி கொடுக்காமல் இருந்ததோ கர்த்தர் அதோடைய சாபத்தை உடைத்தார். நான் சொல்கிறேன், ஒரு மரத்துக்கே ஆண்டவர் சாபத்தை உடைத்த அற்புதத்தை செய்வார். ஆனால் நமக்கு ஆண்டவர் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயம் செய்வாருங்க, நிச்சயம் செய்வார். ஆண்டவரை தேடுகிற போது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஓசனா என்று கூப்பிடும் போது என்னை காப்பாற்றும் ஆண்டவரே என்று அர்த்தம். நீ எந்த நிலையில் இருந்து கூப்பிடுகிறாயோ கர்த்தர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. மத்தேயு 21 அதிகாரம் 9 வாசிக்கும் போது இப்படி கூப்பிடுறாங்க. வாசிங்க. 2வது காரியமாக மத்தேயு 21:9. முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறார். இவர் எப்படி வராரு? யாருடைய நாமத்தினால வராரு? பிதாவுடைய நாமத்தினால வருகிறார். கொஞ்சம் எல்லாரும் கவனமாக கேட்கணும். சிறு பிள்ளைங்க வாலிபர்லாம் கொஞ்சம் கவனமாக கேட்கணும். ஸ்ருதியெல்லாம் கவனமாக கேட்கணும். கீழே பார்த்துட்டு நோண்டிகிட்டு இருக்காது, அதெல்லாம் வைங்க கீழே. அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஓசன்னா என்று தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. எல்லாம் சொல்லுங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், அவர் யாருடைய குமாரன்? இங்கே வசனம் சொல்லு, தாவீதின் குமாரன். வரவர் எப்படிப்பட்டவர்? கர்த்தருடைய நாமத்தினால. யார் கர்த்தர்? பிதா கர்த்தர். அல்லேலூயா. இயேசு கர்த்தர் இல்லையா? இவரும் கர்த்தர் தான். அவர் சிலுவையில் சுமந்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிர்த்தெழும் வரைக்கும் அவர் பிதாவுடைய வேலை செய்தார். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இயேசுவை இல்லாமல் நமக்கு ரட்சிப்பில்லை, இயேசு இல்லாமல் பரலோகத்துக்கு நாம் செல்ல முடியாது. அல்லேலூயா. அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த உடனே கர்த்தத்துவம் அவர் மேலே வந்தது. அதுதான் ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. ஆமாம், அப்போ சமாதான பிரபு அவர் வரார். இப்போ எங்கே ட்ராவல் பண்ணுறார்? ஏசாயாவில் பிறந்தவர் இங்கே மத்தேயு புஸ்தகத்தில் ஒவ்வொரு எருசலேம் வீதிகளிலே வருகிறார். எப்படி வருகிறார்? கழுதையின் மேலே ஏறி வருகிறார். அல்லேலூயா. அப்போ எல்லா ஜனங்களும் ஆர்ப்பரித்தார்கள், தாவீதின் குமாரனுக்கு. எல்லாம் சொல்லுங்க, தாவீதின் குமாரனுக்கு. சபையில் போயிட்டு வந்தீங்களே, வீட்டில் யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா, சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும்?
ஏதோ சொன்னாங்க பாஸ்டரு, நாங்கள் உட்காந்துருந்தோம், கை தட்டினார், தட்டினோம், காணிக்கை போட்டு சொன்னார், போட்டோம், போயிட்டு வான்னு சொன்னார், வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. அல்லேலூயா. மெடிடேட் பண்ணணும். வசனம் உள்ளே போனால் தான் வாழ்க்கையின் ஆசீர்வாதம். விதை மண்ணுக்குள்ளே போனால் தான் விதை வளரும். இந்த வசனம் என்கிற விதை உன் மண்டைக்குள்ளே போனால் தான் அது வளரும். அல்லேலூயா. பாவம் உள்ளே இருக்கிறது காரணம் என்ன? வசனம் உள்ளே போகலை. வசனம் உள்ளே வரணும், வேர் பிடிக்கணும். அல்லேலூயா. தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. ரெண்டாவது காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓசனா என்றால் இயேசுவை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதான் சொன்னார், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் இஸ்ரவேலின் ராஜா என்று சொன்னார். இஸ்ரவேலின் ராஜா. அப்போ நம்ம எல்லாரும் அவரை ராஜாவாக ஏற்றுக்கணும். ஆமென் சொல்லுங்க பாலாம். ராஜா தம் மக்களை என்ன பண்ண மாட்டார், எந்த காரணத்துலையும் விட்டுட்டு போக மாட்டாருங்க. ஆபத்து வந்தால் என்ன பண்ண மாட்டார், மக்கள் செத்தாலும் சாவட்டும், நான் எப்படியாவது ஒரு ஃப்ளைட் ஏறிட்டு போகிறேன்ட்டு இந்த காலத்து ராஜாக்கள் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ராஜா என்ன பண்ண மாட்டார், விட்டுட்டு போக மாட்டார். கை வைத்து அல்லேலூயா சொல்லாமா. உன்னுடைய நிலைமையை நன்றாய் அறிந்தவர். அல்லேலூயா. நீ கண்ணீர் விட்ட போது, நீ தவித்த போது, நீ கூப்பிட்ட போது எல்லாம் பதில் கொடுக்க வந்தவர் அவர். அவரை பார்த்து கூப்பிடும்போது அவரை நீங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்டால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ராஜாவாக இருந்து அவர் என்னென்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ அவர் அதை செய்வார். தாவீதின் குமாரன் ஓசன்னா. சொல்லுங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதின் குமாரனே என்னை காப்பாற்றும், என்னை ரட்சியும். இதான் ஜெபம். சொல்லுங்க பால, தாவீதின் குமாரனே. விக்டோரியா வாய் தரஞ்சு, தாவீதின் குமாரனே என்னை ரட்சியும். வாயில் வார்த்தை வந்தால் தானே ஜெபம் வரும். வரமாட்டுக்குதே, வரமாட்டுக்கு தான் வார்த்தை. தாவீதின் குமாரனே என்னை ரட்சியும், என்னை காப்பாற்றும். ஒருத்தர் பொலன்னு பொழக்கிறார், அடிக்கிறார், உதைக்கிறாரு. அவர் எப்படி கத்துவார்? என்ன சொல்லுவார்? ஐயோ என்னை காப்பாற்றுங்கய்யா, என்னை காப்பாற்றுங்க. நீச்சல் நீச்சல் தெரியாமல் ஒருத்தன் தண்ணியில் விழுந்துட்டான். அவன் என்ன பண்ணுவான்? தத்தளிக்கும் போது மேலே வந்து கை காட்டுவான். நம்ம அவனை பார்த்து ஐயே நல்லா நீந்துறடான்னு சொன்னோம்னா அவன் செத்து போயிடுவான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும், அவன் தவிக்கிறானா இல்லை நீந்துறானான்ட்டு. சில ஆளுங்க அவன் தவிக்கிறத கூட நீந்துறான்ற மாதிரி மைண்டில் இருந்தால் அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் அவங்ககிட்ட உதவி கேட்டால் தப்பாக போயிடும். அல்லேலூயா சொல்லுங்க பால. ஒரு அம்மா கேட்குது புருஷன்கிட்ட, சாவி கொடு, கார் நான் நல்லா ஓட்டுவேன், பெரிய சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். அவங்க மாமியார் சொல்கிறா, டே என்னடா சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கான், சரி கார் சாவி கொடு. கார் சாவியை கொடுத்தா மனைவி ஏறி உட்கார்றா, புருஷன் முன்னாடி உட்கார்றான், மாமியார் பின்னாடி உட்காருது. பரவாயில்ல மருமக இதுலையாவது பிரயோஜனமாக இருக்குதே, கார் ஓட்டுது, சந்தோஷம். ஒரு பக்கம் புருஷனுக்கு சந்தோஷம். இப்போ புருஷன் சொல்கிறாரு, காரை பார்த்து முன்னாடி கல் இருக்குது, பின்னாடி எடுத்துட்டு முன்னாடி போன்னு சொன்னார். உடனே அப்படியான்னு சொல்லிட்டு பின்னாடி போயிட்டு முன்னாடி போகணுமா சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஃபோனை எடுத்து அந்த யூடியூப்பில் பார்க்குது, பின்னாடி காரை எடுப்பது எப்படி, பின்னாடி காரை எடுப்பது எப்படி. பாருங்கள், சில ஆளுங்க கல்யாணம் ஆன பிறகு சோறு சமைப்பது எப்படி அப்படின்னு என்ன பண்ணுறது, வீட்டில் இருக்கும் போது கற்றுக்கலை, புருஷன் வந்த பிறகு சாம்பார் ஆக்குவது எப்படி, மீன் குழம்பு ஆக்குவது எப்படி, இது சொல்லும். 2 கடுகு, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு அதில் பாதி கட் 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 எல்லாத்தையும் செய்யும். செஞ்ச பிறகு கடைசியாக சொல்லும், மீனை போடுறது எப்படின்னு தான் கேட்டிருக்கோம். அது மீனை எப்போ போடணுன்னு அது சொல்லியிருக்காது. அந்த வீடியோ என்ன பண்ணியிருக்காது, மீனை எப்போ போடணுன்னு சொல்லியிருக்காது. எல்லாம் குழம்பெல்லாம் ஆக்க சொல்லியிருக்கோம். இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட்டு, இப்போ மீனை நம்ம எப்போ போடணும், அதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ், தாய் வழியாய் வரக்கூடிய ப்ராக்டிஸ். தாய் சமைச்சா தானே பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கும். அல்லேலூயா. இன்றைக்கி இருக்கிற தாய்ங்க ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் ஆர்டர் பண்ணி தின்னா அது பெற்றுக்கிற பிள்ளைங்க மட்டும் என்ன பண்ணோம், அதே பார்த்துட்டு அம்மாவே அப்படி தான் இருக்குது, நம்மளும் அப்படியே இருப்போம். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணால் தானே உன் பிள்ளை ஜெபம் பண்ணும். நீ மாதத்துக்கு 24 வாட்டி போயிட்டு சினிமா தேட்டரில் உட்காந்தேன்னா உன் பிள்ளை 50 வாட்டி போய் சினிமா தேட்டரில் உட்காரோம் உனக்கு மேலே. ஏன்னா உண்மையாக சொல்லுது, பழமொழியே இருக்குது, என்னது
அப்பா 8 அடினா புள்ள 16 அடி பாய்வானா. அப்பா வந்து அம்மா பெற்றவங்க வந்து 8 அடி தான் பாய்வாங்க. புள்ள என்ன பண்ணும்? நீ ஒரு கோட்டர் அடிச்சியானா உன் புள்ள 16 அடி கோட்டர் அடிப்பான். நீ ஒரு டம் அடிச்சியானா உன் புள்ள பார்த்துக்கிட்டே இருப்பான். வளர்ந்து வந்தானே, டேய் நீ வாங்கிட்டு வா, நீ இப்போ நீ அவன் பிள்ளைய அனுப்புகிற, நாளைக்கு அவன் உன் தலையில் தட்டி குர்றா அப்படின்னு வாங்கி குடிப்பான். அப்போ அடக்க முடியாது உன் பிள்ளைய. வசனம் சொல்லுது அதெல்லாம் பாவம், வழி காட்டாத. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லலாமா? அல்லேலூயா. தாவீதின் குமாரனே ஓசன்னா சொல்லுங்க. தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. அல்லேலூயா. அவர் துதிக்கப்படத்தக்கவர், அவர் ராஜாவாக வந்திருக்கிறார். அந்த ராஜாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ ராஜாவாக ஏற்றுக்கிட்டியானா உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. 3வது காரியம் வாசிக்கலாம். சகரியா 9:9. சகரியா 9:9. பிரைஸ் தி லார்ட். சீயோனின் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, தேசம் எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எல்லாம் சொல்லுங்க, உன் ராஜா. கவிதா சொல்லு, உன் ராஜா. மூளை எங்கே இருக்குது? இங்கேயே இப்படி பறக்க விட்டுக்கிட்டு இருந்தால் ஸ்கூலில் எப்படி இருப்பீங்க நீங்கள்? உன் ராஜா. க்ளோரி சொல்லு, உன் ராஜா. தள்ளி உட்காருங்க 2 பேரும், கதை பேசிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க. உன் ராஜா உத 2 பேருக்கும் கட்டை எடுத்துகிட்டு வந்து உதைப்பேன். ஒரு ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஆமாம், நான் பார்க்க மாட்டேன் இங்கேருந்து. அப்புறம் கட்டை அப்படியே ஸ்வங்கின்னு விட்டுருவேன் நான். பல வசனம் கேளுங்க. உன் ராஜா எப்போ பாரு பேசிக்கிட்டே இருக்கிறது, அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. சிரிப்பாவி ஒன்று, பேசுகிற ஆவி. எதுக்கு சிரிக்கிறோன்னு தெரியாது. சிரிக்கிறது சிரிச்சுக்கிட்டே இருக்க. எதுக்கு சிலர் பார்த்தீங்கன்னா சாவீட்டில் கூட சிரிப்பாங்க போய், ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். வாசிங்க. அவர் நீதி உள்ளவரும், அவர் நீதியுள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும், கழுதை குட்டியாகிய மரியின் மேலும், கழுதை குட்டியின் மரியின் மேலும் ஏறி வருகிறார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களே. கழுதை குட்டியின் மேலே ஏறி வர்றார். அப்போ சகரியா தீர்க்கதரிசி சொன்ன தீர்க்க தரிசனம் மத்தேயு புஸ்தகத்திலையும், லூக்கா புஸ்தகத்திலையும், மார்க் புஸ்தகத்திலையும், யோவான் புஸ்தகத்திலையும் நிறைவேறுது. அதுதான் கழுதை மேலே ஏறி வர்றாரு. அல்லேலூயா. பைபிளில் இருக்கிறத தான் தூக்கி இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் கழுதை ஃபோட்டோவை தூக்கி முன்னாடி கடை முன்னாடி வச்சுட்டு சொல்லிட்டாங்க, என்னை பாரு. கழுதை சொல்லிச்சான் என்ன பாரு யோகம் வர்றதுன்னு. கழுதையை பார்த்தா யோகம் வராது. கழுதை மேலே உட்கார்ந்து வந்தார் பாருங்க இயேசுநாதர், அவரை பார்த்தா தான் நமக்கு யோகம் வரும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லலாமா? கர்த்தரை பார்.